சங்கத்தினுடைய தலைவர், சிறப்புமிக்க இந்த நுழைவாயில் கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் மோகன் அவர்களே, சங்கத்தின் பொதுச் செயலாளர், சம்மேளனத்தின் அமைப்பு செயலாளர் தோழர் சிவகுமார் அவர்களே, அதே போன்று இங்கே பணிக்குழுவினுடைய வேலைக்குழுவினுடைய பணிகள் என்ன, மருத்துவமனை பணிகள் என்ன, எவ்வளவு ஆபத்தில் இருந்த தொழிலாளர்களை எப்படியெல்லாம் நம்முடைய பணிக்குழு அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து மருத்துவமனைகளோடு தொடர்பு கொண்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் சங்க வித்தியாசம் இல்லாமல் மாற்று சங்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வேலைக்குழு என்பது அனைவருக்குமானது. ஆக அந்த பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு உதாரணங்களை எடுத்துச் சொன்ன தோழர் கஜேந்திரன் அவர்களே, போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற நமது அருமை தோழர்களே, நீங்கள் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். 2 கூட்டங்களிலே கலந்து கொண்டு விட்டுதான் நேரடியாக நேற்று இரவு வந்தேன். அடுத்து இங்குதான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு கூட்டம் 7ஆம் தேதி நடைபெற்றது. அது கல்கத்தாவில் டிஜி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற தேசிய 3ஆம் நிலை கூட்டம். இன்னொன்று பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் அவர்களுடைய தலைமையில் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு நடைபெற்ற மிக முக்கியமான கூட்டம். இந்த 2 கூட்டங்களிலும் என்ன பேசப்பட்டது? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நம்முடைய மோகன் நீங்க சொன்ன மாதிரி, சிவகுமார் சொன்ன மாதிரி, நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா டீம்டு டெபுடேஷன் டிசம்பர் 31 முடியறத திரும்ப செப்டம்பர் 2025-26 வரைக்கும் நீடித்திருக்கிறார்கள். அரசு உத்தரவு பிரகாரம் 5 ஆண்டுகளுக்கு மேல் டெபுடேஷன்ல இருக்க முடியாது. இந்த 5 ஆண்டுகள் என்பது செப்டம்பரோட முடியும். அடுத்த ஆண்டு செப்டம்பரோட முடியும். அவன் என்ன செய்யறது அப்படிங்கிறது இன்றைக்கு அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சாதாரணமாக செய்துவிட்டு போயிருப்பார்கள். ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் கொடுத்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த நான் அரசு ஊழியராக மட்டுமே ரிட்டையர் ஆவேன் என்பதற்கான பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், பல்வேறு அரசு உத்தரவுகளை எல்லாம் எடுத்து காட்டிவிட்ட பிறகு அரசுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர்களாக விரும்பினால் கம்பெனிக்கு போகலாமே தவிர நாங்களாக யாரையும் அனுப்ப மாட்டோம். அவர்கள் விரும்பினால் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசு ஊழியராகவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மத்திய அரசை, அது இது போன்று திமிர் பிடித்த ஒரு அடக்குமுறை மத்திய அரசை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ள வைத்ததால் ஆகவேதான் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த அரசு எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். எப்படியாவது நம்மை கம்பெனியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு சம்மேளனத்தினுடைய ஆதரவு அவர்களுக்கு உண்டு. ஆகவே எப்படியாவது பேக்கேஜ், அப்சார்ப்ஷன் பேக்கேஜ், ஓரளவுக்கு வர்க்கோடு இருக்கிற கார்பரேஷன் உங்க கார்பரேஷன் ஏவிஎன், அதனுடைய சிஎம்டி கிட்டே நான் பேசும்போது கேட்டேன், உங்களுக்கு 9 ப்ரமோஷன் நான் கொடுப்பேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவேன், இதெல்லாம் சொல்றீங்களே சார். என்னுடைய கடைசி தொழிலாளி 2052 ரிட்டையர் ஆகலாம். 2052 வரைக்கும் ஏவிஎன்னும் HBF இன்ஜின் ஃபேக்டரி இதெல்லாம் இருக்குன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சிம்பிள். நீ 10 இன்கிரிமெண்ட் கொடுப்ப. எனக்கு சிவகுமார் பேசும்போது சொன்னார் 5 இன்கிரிமெண்ட் கொடுப்போங்கிறதுக்காக நாங்க ஒத்துக்கிட்டோம். 5 இன்கிரிமெண்ட், 10 இன்கிரிமெண்ட், 15 இன்கிரிமெண்ட் கூட கொடுக்கணும். ஆனால் பணிக்கு பாதுகாப்பு இருக்கா? தொழிற்சாலைக்கு உத்தரவாதம் இருக்கா? சஞ்சய் நிவேதி சார் அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுக்கெல்லாம் நான் எப்படி இங்க கேரண்டி சொல்ல முடியும்? அதெல்லாம் கவர்மெண்ட் பாலிசி. அப்ப அதனால அரசு ஊழியராக இருந்தால் பாதுகாப்பு. நாளைக்கே ஒருவேளை மோடி அரசு இந்த தொழிற்சாலை எல்லாம் நான் அம்பானி அதானியிடம் விற்று விடுவேன் அப்படின்னு முடிவெடுத்தாலும் நம்ம வேலை போக. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதன் கீழே ஏராளமான ஏர்போர்ட்டுகள் இருந்தது. அந்த பணிபுரிந்த ஊழியர்கள் அத்தனை பேருமே மத்திய அரசு ஊழியர்கள்.
நம்மை போல் அவர்களும் போராடினார்கள். அதை அதானியிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த ஊழியர்கள் எங்கே போவார்கள் என்கின்ற கேள்வி வந்தது. அவர்களும் போராடினார்கள். மிகப்பெரிய போராட்டத்தை அந்த ஊழியர்கள் நடத்தினார்கள். நான் வந்து அவர்களுடைய போராட்டங்களுக்கு போய் வாழ்த்தெல்லாம் தெரிவித்து விட்டு வந்தேன். அப்ப அங்க ஒரு செட்டில்மெண்ட் வந்தது. அதானி கிட்ட சேர விரும்புறவங்க அதானி கிட்ட போங்க, அதானி நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அப்படின்னாலும் பெரிய வாக்குறுதி. ஏன்னா அவர்களெல்லாம் திறமையான ஏவியேஷன் இன்ஜினியர்ஸ், ஏர் டிராபிக் இன்ஜினியர்ஸ். அது ஒரு நாள் அந்த திறமை வந்துடாது. புதுசா ஒருத்தர் அதானி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஆகவே நான் இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அளித்தார். ஆனால் 90% மேற்பட்ட ஊழியர்கள் உங்ககிட்ட நாங்க வரமாட்டோம் அப்படின்னா போராடினார்கள். நாம போராடின மாதிரி போராடினாங்க. பெரும்பாலும் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு அது வேணும் இல்லை, நமக்கு அது வேணும் இல்லையா தோழர்? அரசு ஊழியர்கிற ஒரு அந்தஸ்தோடு வந்த நாம அரசு ஊழியரா ரிட்டையர் ஆகி போகணும். இவன் அப்சார்ப்ஷன் பேக்கேஜ்ங்கிற பேர்ல நம்மகிட்ட என்ன சொல்றான்? இந்த வேலையை ராஜினாமா பண்ண. அரசு பணியை ராஜினாமா செய்வதற்காகவா நான் வந்தேன்? கவர்மெண்ட் ஜாபை நீங்க ராஜினாமா பண்ணணும். நீங்க அதை ரிசைன் பண்ணிட்டு உங்க கான்ட்ராக்ட் அரசாங்கத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் அறுத்து கொண்டு நீங்க கார்பரேஷன் ஊழியரா மாறணும். அதன் பிறகு அரசுக்கு உங்க மேல எந்த பொறுப்பும் கிடையாது. அவன் கையை கழுவி விட்டுருவான். இன்னைக்கு கம்பெனி சம்பளம் தரலன்னா அரசு சொல்றான். டிசிஎல் தொழிற்சாலைகள் என்ன நடந்தது? ஓசிஎம் தொழிற்சாலையில 3 ஆண்டுகள் லோடு இல்ல. நம்ம போய் சொன்னோம் மந்திரி கிட்ட, நீ லோடு கொடுக்க வேண்டாம், 730 கோடி ரூபாய் இந்த 4 குளோத்திங் தொழிற்சாலைகள் டிசிஎல்ல இருக்க அந்த ஊழியர்களுக்கு சம்பளம், மெடிக்கல், என்டிசி இதெல்லாம் கொடுப்பதற்கு நீ 730 கோடி ரூபாய் கொடுத்துரு. நீ வேலை கொடுக்கலன்னா என்ன? அந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கணும். வேற வழி இல்லாம அப்புறம் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணாரு? நான் போர்னு அறிவித்த குளோத்திங் ஃபேக்டரி ஐட்டம்ஸினுடைய அந்த உத்தரவை திரும்ப பெற்று கோர் அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஒர்க்லோடா வந்துருக்கு. இல்லைன்னா 730 கோடி ரூபாய் அவங்க கொடுக்கணும். இப்ப 1250 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒர்க்லோடு இந்த 4 தொழிற்சாலைகளுக்கு கொடுத்தால் அவருக்கு 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒர்க்லோடு கிடைக்கும். நீ சப்சிடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எல்லாரும் டிசிஎல் ஊழியரா மாறிவிட்டால் அரசு கொடுக்குமா? அரசு கொடுக்குமா? தோணுங்க, நீயாச்சும் உன் கம்பெனியாச்சும் சம்பளம் கொடுத்தா சம்பளம் வாங்கிக்க, இல்ல வீட்டுக்கு அனுப்பணும், வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவோம். அரசுக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இந்த சூழ்நிலையில் தான் ஐஎன்டிடபிள்யூஎஃப்ஐ தவிர்த்து ஆரம்பத்திலே இருப்பா அவர்கள் எப்ப என்ன முடிவெடுப்பார்கள் என்பதே தெரியாது. கார்பரேஷனுக்காக காலையில் 10 மணிக்கு கையெழுத்து போடுறாங்க. கார்பரேஷனுக்கு எதிர்த்து ஜூலை மாசம் 16ஆம் தேதி 2021 12:45 ராஜ்நாத் சிங் கூப்பிடுறாரு. நாங்க எல்லாம் போய் உட்காடுறோம். எல்லாரும் கையெழுத்து போட்ட பேப்பரை வந்து கொடுக்குறோம். ஒருத்தர் மட்டும் எழுந்து நின்று சொல்றாரு, நாங்க கார்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு ஒரு 4 இன்கிரிமெண்ட் 5 இன்கிரிமெண்ட் கொடுத்துருங்க, பேக்கேஜ் கொடுத்துருங்க பேசுறேன். அதெல்லாம் முடிந்து மீண்டும் கார்பரேஷனால் தொழிலாளிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம எப்பவுமே ஒற்றுமையை விரும்புவோர்கள். ஆகவே தொடர்ந்து அவர்களோடு பேசி 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 திரும்ப கொண்டு வருவோம். எல்லாருமே சேர்ந்து முடிவெடுப்போம். என்னன்னு அட்வான்ஸ் ஆப்ஷன் கையெழுத்து வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு முடிவெடுப்போம். அவர்களும் இருக்கிறார்கள் அட்வான்ஸ் ஆப்ஷன்ல கையெழுத்து வாங்குறதுக்கு. எல்லாம் வாங்கி கொடுத்தோம். எல்லோரும் சேர்ந்து நின்றோம். இன்னும் சொல்ல போனா பல தொழிற்சாலைகள் அவர்களுடைய சங்கம் ஒத்துழைப்பு தரல. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 4 தொழிற்சாலைகளிலும் ஐஎன்டிடபிள்யூஎஃப்னுடைய சங்கம் அங்கு ஒத்துழைப்பு தரல. மற்ற இடங்களுக்கு கொடுத்தார்கள். கையெழுத்து இயக்கம் வெற்றிகரமாக நடந்தது. இன்னைக்கு 80% ஊழியர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். அட்வான்ஸ் ஆப்ஷன்ல 893 ஐஓஎஃப்எஸ் அதிகாரிகள் அவர்கள் ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். நாங்கள் அரசாங்கத்துல தான் இருப்போம் அப்படின்ட்டு. இன்னும் 20% போடணும். நாம இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லி இருக்கோம். ஆப்ஷன்ல இருந்து லீவ்ல இருந்து வர்றவங்களை திரும்ப அணுகுங்க, திரும்ப அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குங்கன்னு சொல்லி இதையெல்லாம் நாம 3/11/2025 பாதுகாப்பு உற்பத்தி செயலாளருக்கு கடிதம் அனுப்புறோம். யார் கையெழுத்தோட? ஐஓஎஃப்எஸ் தோழர்களே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை விட அதிகப்படுத்தவர்கள், எல்லா ஸ்ட்ரைக்கிலையும் நமக்கு ஜாஸ்தி கொடுப்பவர்கள், எல்லா போராட்டத்திலும் நமக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பவர்கள், அவர்களுடைய கையெழுத்தும் சேர்த்து 3/11 ஐஎன்டிடபிள்யூஎஃப்ஐ தவிர
மற்ற எல்லோரும் கையெழுத்து போட்டு மத்திய அரசுக்கு சொல்றோம். அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் மீட்டிங்கு நீ கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம், புறக்கணிப்போம். யார் சொல்றது? ஐயோஎஃப்எஸ் அதிகாரி. அவர்கள் மீது நம்மை விட அதிகமான தாக்குதல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆர்கனைஸ், நாம தொழிற்சங்கம், பல சட்ட ரீதியான பாதுகாப்பு நமக்கு உண்டு, அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கையெழுத்து போடுகிறார்கள். நீ அப்சார்ப்ஷன் பேக்கேஜுக்காக கூப்பிட்டா வரமாட்டோம். அரசு ஊழியராகவே நாங்கள் இருந்து ஓய்வு பெறுவதற்கான அந்த திட்டங்களை பற்றி பேசுவதற்காக அழைத்தால் வருவோம் அப்படின்னு நடுவோம். நான் கல்கட்டாவில் தேசியம் தேர்ட் லெவல் மீட்டிங் 5ஆம் தேதி கிளம்பி போயிட்டேன். 6ஆம் தேதி அன்னைக்கு கல்கட்டா ஹெட் குவார்டர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் மெயில், 10ஆம் தேதி அன்றைக்கு உங்களை பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் சந்திக்க விரும்புகிறார். திடீர்னு நம்ம மேல இவ்வளவு பாசம் அவருக்கு சந்திக்க விரும்புகிறார். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இன் 7 DPSUs, 7 பாதுகாப்புத்துறை பொதுத்துறை நிறுவனங்களில் உற்பத்தியை எப்படி பெருக்குவது என்பது சம்பந்தமாக அழைக்கிறார். இந்த அரசினுடைய சைத்திட்டங்கள் நமக்கு தெரியாதா? அந்த தலைப்பில் நம்மை கூப்பிட்டு அப்சார்ப்ஷன் பேக்கேஜை பற்றி பேசி நான் அவர்களோடு பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்றோம். உடனே நாம் என்ன செஞ்சோம்? எல்லாரும் கலந்து பேசணும், மீட்டிங் போறதா வேண்டாமா? அப்புறம் எல்லோரும் முடிவு செய்தோம். அவர் கூப்பிடுகிற தலைப்பு என்ன? உற்பத்தியை அதிகரிப்பது. நாம உற்பத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. 41 தொழிற்சாலைகளுக்கும் ஃபுல் ஒர்க்லோடு வேணும் அப்படின்னு போராடுறவங்க நாம. அப்ப அந்த சப்ஜெக்டுக்காக கூப்பிட்டா நாம பாய்காட் பண்ண வேண்டாம், போவோம். ஆனால் நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை 10ஆம் தேதி 3 மணிக்கு 3:30 மணிக்கு மீட்டிங், நம்ம 2 மணிக்கு சந்திப்போம், நம்ம முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம தேசிய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நம்ம டெல்லிக்கு போய் 10ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் சந்திக்கிறோம். நான் காலையில் INTWS பொதுச் செயலாளர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசினேன். இந்த கூட்டத்திலேயாவது கலந்து கொள்ளுங்கள், ஏன்னா அவருக்கு உடல்நலம் சரியில்லை, வர முடியாதுன்னு நமக்கு தெரியும். உங்கள் பெடரேஷன்ல இருந்து யார் கலந்து கொள்ள போகிறார்களோ அவர்களை இந்த 2 மணி கூட்டத்துக்கு வர சொல்லும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அங்க போனாதான் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நான் சொல்றேங்க, நான் ட்ரை பண்றேன், மேக்சிமம் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவரும் சொன்னார். ஆனா சில விஷயங்கள் அவருடைய கண்ட்ரோல் இல்லை, அது நமக்கெல்லாம் தெரியும். 2 மணிக்கு கூட்டம் நடைபெற்றது. IOFSல வந்தது யார் தெரியுங்களா? அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம மறந்துவிட IOFS அமைப்பின் சார்பாக அந்த கூட்டத்தில் செக்ரட்டரி டிபியோட உட்கார்ந்து பேசுவதற்கும் நாம அழைத்த அனைத்து சங்கங்கள் பெடரேஷனுடைய கூட்டத்திற்கு ஒரு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்டினன்ஸ் பிராக்டிஸ் பண்றார். அவருக்கு என்ன அவசியம்? அவரும் 1.5 வருஷம் ரிட்டையர் ஆகிடுவார். ஆனா வராது. ஏன்னா 35 வயசுல 40 வயசுல WM DGM அவங்களை காப்பாற்றணும்ல, அவங்க அரசு ஊழியர்களாக வைக்கணும்ல. அப்படி அவர் வந்து உட்கார்றாரு எங்க கூட்டத்தில், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் அவர் வந்து உட்கார்றார். 2 IOFS அதிகாரிகள் அவர்கள் வந்து உட்கார்கிறார். எல்லாரும் பேசுறோம். பேசி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம். செக்ரட்டரி டிபி இந்த கூட்டத்தை நடத்துகின்ற போது அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால், அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு சொல்லணும், இந்த ஏமாற்று வேலையை செய்யாதீர்கள். நீங்கள் அழைத்தது உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் பற்றி மட்டும் பேசுவதற்கு. அதை பேசுவதாக இருந்தால் இங்கு இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்வோம். IOFS அதிகாரிகள் IOFS அதிகாரி அவர்கள் உட்பட முடிவெடுத்து விட்டு அங்க போறோம். எதிர்பார்த்த மாதிரியே அவர் வராரு, செக்ரட்டரி வராரு, எல்லாரையும் வரவேற்கிறாரு. 7 CMDகளும் அங்கே இருக்கிறார்கள். 7 CMDகளை நான் வரவழைத்திருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. நம்ம இந்த கம்பெனிகளுடைய எதிர்காலத்தை பற்றி எல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை பேசுவதற்கு முன்னால் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதை பேசுவதற்கு முன்னால் அப்சார்ப்ஷன் பேக்கேஜை பற்றி உங்க முடிவை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும். அப்படி வர
உங்களுடைய கடிதம் கிடைத்தது. அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வரமாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது தவறு. நீங்கள் அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே நாங்கள் சொன்னோம், மன்னிக்கணும் சார், சாரி, உங்க அஜெண்டா என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி. அதை பத்தி பேசும். அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் நாங்க வரமாட்டோம்னு உங்களுக்கு தெரியும், நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க சொல்றீங்க. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்டிவிட்டின்னு கூப்பிட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் பேக்கேஜை பத்தி நீங்க பேச போறதா இருந்தால் இந்த நிமிடமே இந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகுதான் அவர் இறங்கி வந்து சாரி நான் அப்ப அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு வேண்டுகோள் விடுற, அந்த சப்ஜெக்ட் இங்க பேச போறது இல்ல, உற்பத்தியை பற்றி தான் பேச போறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாம எல்லா விஷயங்களையும் சொன்னோம். இந்த 5 ஆண்டுகளில் கார்பரேஷன் whether it is a success or a failure, it is a total failure. எப்படின்னு கேட்டா, கடந்த வருஷம் உங்களுடைய எவ்வளவு ப்ரொடக்ஷன் செஞ்சீங்க? நீங்க 21,000 கோடி ஜிஎஸ்டியோட சேர்த்து. கார்பரேஷன் ஆகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அடுத்த 5 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் டார்கெட்டை எட்டி பிடிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க 21,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியோட, ஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணா 19,000 கோடி தான் உங்க டார்கெட். ஆனால் மணியினுடைய வேல்யூ, ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருந்த 2017-18 17,000 கோடி ரூபாய் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு உற்பத்தி கொடுத்துருக்கியா? ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டாக இருக்கும் போது 17,000 கோடி ரூபாய் அப்ப ஜிஎஸ்டி இல்லாம, ஏன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இல்ல, இப்ப பப்ளிக் செக்டர் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி இல்லாம 17,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நீ சேர்த்தன்னு சொன்னா 20,000 கோடி. என்ன நீ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்ட? என்ன நீ பெரிய சாதனையை புரிஞ்சுட்ட? 5 வருஷத்தினுடைய மணி வேல்யூ என்ன? அன்றைய 17,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 30,000 ரூபாய். மணியினுடைய வேல்யூ எப்படி போகுது? இன்ஃப்ளேஷன் எப்படி போகுது? பணவீக்கம் எப்படி போகுது? இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பல்வேறு நேரம் அதுல சர்க்குலர்ல வரும், பல்வேறு உதாரணங்களை சுட்டிக்காட்டி கார்பரேஷன் இஸ் an utter failure, உன்னுடைய முடிவு என்பது தோல்வி அடைந்தது. நாம மட்டும் இல்ல தோழர்களே, ஐஓஎஃப்எஸ் உட்பட வருஷமாக அங்கே ஐடிடபிள்யூஎஃப்னுடைய தலைவரும் வேறு ஒருவரும் வந்திருந்தார்கள். அவர்கள் பேசிய பேச்சுக்களே வேறு. ஏன்னா அவர்கள் தான் அங்கே இங்கிருந்து கொடுத்தா வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலைப்பாடில் இருந்து அவர்கள் மாறணும், அவர்கள் வெளியே வரணும். தேர்தலெல்லாம் வரும், போகும், போட்டி போடுவோம், யார் வெற்றி பெறுவார்கள், தொழிலாளர்கள் யார் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ வாக்கு போடுவார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இது 58,000 ஊழியர்களுடைய எதிர்கால பிரச்சனை. ஆகவே நாம் தெளிவாக அவருக்கு சொல்லிவிட்டோம், கூட்டம் கூப்பிடுவதாக இருந்தால் to retain the service of the employees till their retirement as central government employees அப்படிங்கிற அஜெண்டா பேசுவதற்காக கூப்பிட்டால் நாங்கள் வருவோம். அப்சார்ப்ஷன் பேக்கேஜ் நாங்கள் கார்பரேஷனை எதிர்க்கிறோம். கார்பரேஷனை எதிர்க்கிற நாங்கள் கார்பரேஷன்ல சேர்றதுக்கு 2 ப்ரமோஷனையும் 3 ப்ரமோஷனையும் ஏற்றுக்கிட்டு வரணுமா? நத்திங் டூயிங். எங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை என்பதனை எல்லோருமே சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு சொல்லி இப்ப பார்ப்போம் ஃபர்தரா என்ன நடக்க போகுது. இந்த அரசாங்கம் சிக்கிக்கிட்டு அரசாங்கம் என்ன நினைத்தது? சாதாரணமாக ஒரு 2 இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன், 4 ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தொழிலாளி எல்லாம் ஓடி வந்துருவாங்க. ஆனா இப்ப நிலைமை தலையீடாக மாறி போய்விட்டது. இதுதான் தோழர்களே நிர்பந்தம். ஒரு ஸ்ட்ரைக் பண்றது மட்டுமே அல்ல போராட்டம். எப்படி யூபிஎஸ்க்கு 1 லட்சம் ஊழியர்கள் கூட ஆப்ஷன் கொடுக்கல, கொடுத்தவர்கள் பாதி எக்ஸர்வீஸ் மேன், எந்த இளைஞர்களும் கொடுக்கல. எங்க ஓசிஎஃப்ல ஒரு ஜேடபிள்யூ மட்டும் கொடுத்தார், ஒரே ஒரு ஜேடபிள்யூ டிரான்ஸ்பர் ஆகி வந்தவர். முந்தானேற்று எனக்கு தகவல் வந்தது, அவர் கூட வந்து வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன் சார் இன்னைக்கு அரசு அதை பற்றி சிந்திக்க வேண்டும் இல்ல? அதே மாதிரி நம்ம யாரும் இந்த கம்பெனிக்கு சேர மாட்டோம்னு சொன்னா அரசுக்கு வேற என்ன வழி இருக்கு? நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதை தவிர வேற வழி கிடையாது. நாம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசு ஊழியராக இருப்பதற்கு. ஆக அந்த திசை வழியை நோக்கி தொடர்கிறது நம்முடைய போராட்டங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று ஜேசிஎம் 3ஆம் நிலை கூட்டத்தில் பிரதானமாக பேசப்பட்ட பிரச்சனை சார்ஜ்மென்ட் ப்ரமோஷன்.
அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. எப்படி HVF இன்ஜின் ஃபேக்டரி இவர் கோர்ட்டுக்கு போனாரு, அவர் கோர்ட்டுக்கு போனாரு. யாருக்கும் பதவி உயர்வு, யாருக்குமே பதவி உயர்வு இல்லை. அங்க 5 வருஷமா இல்லை, இங்க 3 வருஷமா இல்லை. இதை நான் தேசிய தேர்தல் சொன்னேன். இன்னையா இல்லை. யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க, ஏதாவது ஒரு தடை உத்தரவு வாங்குவாங்க. இருக்கிற தொழிலாளி ப்ரமோஷன் எல்லாம் நிறுத்துவீங்க. இப்ப இருக்கிற டிஜி மாசம் ரிட்டையர்டு, ரொம்ப பாசிட்டிவானா அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டாரு. நம்ம விளக்கணும், இதான் சார் பேக்ரவுண்ட் அப்படின்னு. உடனே ஏதோ நீங்க என்ன கோர்ட்ல இருக்கிற மேட்டருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க மிஸ்டர் ஸ்ரீகுமார்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் மேட்டர் ரொம்ப சிம்பிள், முயற்சி எப்பவுமே கைவிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது, நடக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃபீல்டு யூனிட் இருக்குல்ல, அவர்தானே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க. அவரு சிஜிஎம் அல்லது சிஜிஎம் இல்லைன்னா ஜிஎம்ஹெச்ஆர், இந்த 2 தொழிற்சாலைகள வழக்கு போட்ட தோழர்கள் அவர்களை அழைத்து உட்கார வைத்து பேசுங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க, ஒரு சொல்யூஷனுக்கு எட்டுவதற்கு வழியை பாருங்கள். எப்படி சொல்லி நடக்கல. அதன் பிறகு அவங்களுடைய ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் ஸ்ரீகுமார், அப்படி நம்ம கூப்பிட்டு பேசணும்னா அவர்கள் போய் நீதிமன்றத்தில் எங்களை வழக்கு வாபஸ் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். அது கோர்ட் அவர்கள் சொல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி கேட்டார். விவரமான ஆபீசர் கேட்டார். நான் என்ன சார், உங்களை அவங்க கேஸ் விட்ரா பண்ண சொல்ல வேண்டாம், நீங்கள் அவர்களை கூப்பிட்டு வழக்கு இருக்கிறது, ஓகே, நீங்க வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பு அமலாக போகிறது. ஆனால் வழக்கில் எந்த தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை, இப்போதைக்கு பதவி உயர்வுகள் தொடரட்டும். இப்போது இருக்கக்கூடிய அரசு உத்தரவின் அடிப்படையில் அது மீறி யாரும் பண்ண முடியாது. அது கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு, அரசு உத்தரவை ரத்து பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அரசு உத்தரவை மாடிஃபை பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் கோர்ட்டுக்கு, அது கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன அரசு உத்தரவு இருக்கிறதோ அந்த அரசு உத்தரவின் அடிப்படையில் தகுதியான எல்லா தொழிலாளர்களுக்கும் பதவி உயர்வை கொடுப்போம், சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஆஃப் த அவுட்கம் ஆஃப் த கேஸ் பெண்டிங் இன் த கோர்ட் அப்படின்னு நிச்சயமாக அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. ஒருவருக்கு மட்டுமா பாதிப்பு? ஒருவர் நீதிமன்றம் போனாலே எல்லாருக்கும் பாதிப்பு. ஒரே ஒரு ஆள் தான் அலகாபாத் கேட்டுக்கு போனார், சார்ஜ்மெண்ட் பதவி உயர்வு நிறுத்தப்பட்டது. எவ்வளவு பெரிய இழப்பு! ஒரு 50 பேர் சார்ஜ் பண்ணானா 50 பேர் எம்சிஎம், 50 பேர் HS1, 50 பேர் HS2. அதுல கடுமையான விவாதம் நடந்தது. உடனே அதிகாரிகள் என்ன சொல்வார்கள், சார் ஸ்டே ஆர்டர். நான் சொன்னேன், ஸ்டே இருக்கு சார். 13/6/2024 ஒரு SRO வந்திருக்கு. MCMல இருந்து சார்ஜ்மெண்ட் பதவி உயர்வு வந்திருக்குல்ல, அதுக்கு எங்கேயாவது கேஸ் இருக்கா? அந்த SROவுக்கு எங்கேயாவது தடை உத்தரவு இருக்கா? அந்த SROவை சேலஞ்ச் பண்ணி யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? உடனே அவர் அதிகாரிகளை கேட்கிறார், அப்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை சார். அப்ப வழக்கு எங்க? 13/6/2024 முன்னாடி இருந்த பழைய SRO. அந்த SRO பிரகாரம் MCM இருந்து சார்ஜ் ஆகணுமா, HS1 இருந்து சார்ஜ் ஆகணுமா? இதுதான் வழக்கு. அந்த வழக்கு நடக்கட்டும். அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருதோ அப்ப பார்க்கலாம். என்ன தீர்ப்பு வந்தாலும் எந்த சீனியரும் ஜூனியரை தாண்டி போறது இல்லை. அது எந்த ஜூனியரும் சீனியரை தாண்டி போறது இல்லை. என்ன நடக்கும் அதானே நடக்கும். அவர் தெளிவாக சொன்னார். 13/6/2024 அப்புறம் உள்ள SRO 100% MCM டு சார்ஜ்மெண்ட். அதுல எந்த தடை உத்தரவும் இல்லை, எந்த வழக்கும் இல்லைன்னு சொன்னா அந்த பதவி உயர்வை அமல்படுத்துவதில் என்ன தவறு சார்? இருந்தாலும் நீதிமன்றத்தில் அப்புறம் என்ன கேட்டார், என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், சார் ரொம்ப சிம்பிள், நீங்க ஒரு அபிடவிட் போய் போட்டு அலகாபாத் கேட்ட இப்பவே ஃபைல் பண்ணு. இந்த வழக்கு எல்லாமே 13/6/2024 முன்னாடி உள்ள SRO தொடர்புள்ள வழக்கு. 13/6/2024 பிறகு வந்த SROவில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. ஆகவே அந்த பதவி உயர்வை செய்வதற்கு நீதிமன்றம் எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கோர்ட்டு வாங்குங்க. வழக்கே இல்லாத ஒரு விஷயத்தை நீ பண்ணாங்கன்னு எந்த நீதிமன்றமும் சொல்ல போறது இல்லை. அவர் ஏற்றுட்டார். டிஜி உடனே ஏற்றுக்கிட்டு உடனே டைரக்ஷன் கொடுத்தார். இமீடியட்டா நீங்க போய் ஒரு பெட்டிஷன் நாங்க ஃபைல் பண்ணுங்க, ஏன் இவ்வளவு எம்ப்ளாயிஸுடைய பதவி உயர்வை நாம நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு இன்றைக்கு இந்த HPF பதவி உயர்வு, சார்ஜ்மெண்ட் பதவி உயர்வு, இது எல்லாமே இன்றைக்கு ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனை நோக்கி செல்வதற்கான
ஒரு விவாதத்தை நாம தேசிய நடத்தியிருக்கோம். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக அது அந்த திசைவழியை நோக்கித்தான் போகும். தொழிலாளர்களுக்கு அதனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று. அதே மாதிரி செக்ரட்டரி மீட்டிங்கும் நாம இன்னொரு விஷயத்தை கப்பாசிட்டி பாயிண்ட் நாம கேட்போம். 6500 குடும்பம், 6500 இறந்து போன தொழிலாளர்களுடைய குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறது. அரசு குவார்டர்ஸை கூட அவர்களை காலி செய்ய வைத்து விட்டார்கள். தங்குவதற்கு கூட இன்றைக்கு அவர்களுக்கு வீடு இல்லை, நடுத்தருவிலே இருக்கிறார்கள். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 750 குடும்பத்திற்கு உடனடியாக இவன் 5% வேகன்சினா கூட 5% வேகன்சினா கூட அது நிச்சயமாக கிடைக்கும். 750 பேருக்கு கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டபடி சொல்றாரு. நீ சொன்ன கோரிக்கையெல்லாம் நாங்க ஏற்றுக்கிட்டோம், ஆனா இருந்தாலும் டிஓபிஎன்டியினுடைய ஒரு அனுமதிக்காக நம்ம சொன்ன டிஓபிஎன்டி அனுமதியே தேவையில்லை. டிஓபிஎன்டியினுடைய உத்தரவை சொல்லுதியா, ஒரு டிபார்ட்மெண்ட் ரீஆர்கனைஸ் செய்தாலோ, ஒரு டிபார்ட்மெண்ட் இழுத்து மூடப்பட்டாலோ, அதுல அரசு ஊழியராக இருந்து இறந்து போன தொழிலாளியின் வாரிசுக்கு அரசு வேலை கொடுக்கணும். அப்படி இருக்கிறது உனக்கு என்ன சந்தேகம்? இருந்தாலும் நாங்கள் டிஓபிஎன்டியினுடைய ஒப்புதல் வாங்குறோம், நான் நேரடியாக செக்ரட்டரிகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அறிவித்தோழர்களே, இந்த போராட்டங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. விஷயங்கள் நிறைய இருக்கு. அவர் சர்க்குலர்ல வர நேரமாகி போச்சு. நாம போராடணும். இந்த அரசுல போராடாமல் எதுவும் நடக்காது. போராடுகின்ற சங்கம் எது, போராடுகின்ற பெடரேஷன் எது, அதுக்கு பின்னால் நாம நிற்கணும் இல்லை. அந்த சங்கத்திற்கு பின்னால் நாம நிற்கணும் இல்லை. தனித்தனியாக தோழர்கள் நிற்பார்கள், ஓட்டு கேட்பார்கள். 2 வருடம் ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனைன்னு சொன்னா யார் ஓடுவது? சங்கம் தான் போகும், சம்மேளனம் தான் போய் சென்று போராட முடியும். அவர் தனிநபர்கள் இருந்தவர்கள் தங்களுக்காக ஓட்டு வேண்டும் என்று கேட்கலாம், சிங்கிள் ஓட்டு கூட கேட்கலாம். ஆனால் நமக்கு ஆபத்து, நமக்கு நிர்வாகத்தில் இருந்து ஒரு தாக்குதல் என்று சொன்னால் அறிவித்தவர்களே, பலமான சங்கம் இருந்தால் தான் முடியும். என்னுடைய 45 ஆண்டு கால தொழிற்சங்க அனுபவம். ஒரு தொழிற்சாலையில் 10 சங்கங்கள் இருக்கலாம், ஜனநாயக நாடு. ஆனால் 10மே பலவீனமான சங்கமாக இருந்தால் நிர்வாகத்திற்கு ரொம்ப ஈஸி, அரசாங்கத்திற்கு ரொம்ப ஈஸி நம்ம மீது தாக்குதல் கொடுப்பதற்கு. அப்ப எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அங்கு ஒரு பலமான சங்கம் இருப்பாங்க. அந்த பலமான சங்கம் எப்படிப்பட்ட சங்கமாக இருக்கணும்? போராடுகின்ற சங்கமாக இருக்கணும், வர்க்க ஸ்தாபனமாக இருக்கணும். கட்சி, இனம், ஜாதி, மதம், மொழி இவைகளுக்கு அப்பால் தொழிலாளி வர்க்கம் என்கின்ற பார்வையோடு செயல்படக்கூடிய சங்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சங்கமாக செங்கோல் சங்கம் மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கு தான் ஜாதி இல்லை, மொழி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, உழைக்கின்ற வர்க்கம் என்கின்ற அந்த ஒரு சித்தாந்தம் மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் பணிக்குழு தேர்தல் நடப்பதை ஒட்டி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மூத்த தோழர் முகமது மீரா என்று பேசுகிறார். ஓசியோ சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் பேரவையினுடைய நிர்வாகிகள் ஒருவர். இந்த மாதிரி அங்க வர்க் கமிட்டி தேர்தல் நடத்துறது தோழர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசினார். அப்ப நான் சொன்னேன், உங்களுடைய சங்கம் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஜனநாயக நாட்டில் எல்லாரும் போட்டியிடலாம். ஆனால் போட்டியிடவில்லை என்று சொன்னால் போராடுகின்ற சங்கம், வர்க்கஸ்தாபனமான நம்முடைய சங்கத்திற்கு உங்களுடைய சங்கத்தினுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய தோழர்களுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன். நிச்சயமாக அவர்கள் தேர்தல் களத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஆதரவு செம்மொழி சங்கத்திற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை தோழர் மீரா அவர்களும் தெளிவுபடுத்த சொல்லிவிட்டார். நம்முடைய சங்கத்தின் சார்பிலும் உடனடியாக நான் தோழர் சிவாவுக்கு போன் பண்ணி சொன்னேன், ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் நம்முடைய சங்கத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே அறிவை தோழர்களே, இறுதியாக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த 16, 15 2 நாட்கள் நடைபெற உள்ள பணிக்குழு, வேலைக்குழு மற்றும் உழவக குழு தேர்தலில் சிந்தாமல் சிதறாமல் உழைப்பின் சின்னம், உண்மையின் சின்னம், மாறாத சின்னம், நிலையான சின்னம் சைக்கிள் சின்னத்திற்கு பேனல் ஓட்டுகளாக அளித்தது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தார்கள். நீங்கள் தருகின்ற அந்த வெற்றியை ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு இந்த மோடி அரசுக்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய தொழிலாளர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடையில் 8வது சம்பள கமிஷன் வந்திருக்கிறது. அந்த 8வது சம்பள கமிஷனுக்கு முன்னாலும் போராடி நியாயமான ஊதிய உயர்வு, நியாயமான சலுகைகளை பெறுவதற்காக நம்முடைய சங்கத்தையும்
சங்கத்தையும் ஏஐடிஎஃப் சம்மேளனத்தையும் வலுப்படுத்துங்கள். நிச்சயமாக அந்த வெற்றி செய்தியை நீங்கள் தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் சிறப்பாக இந்த நுழைவாயில் கூட்டத்தை நடத்தி தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பிலும் ஏஐடிஎஃப் சம்மேளனத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.